Himalaya cotton வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். கோவை மருதமலையில் சிகிச்சை பெற்று வரும் யானையை சுற்றி வரும் 4 மாத குட்டி பால் குடிக்க முடியாமல் பரிதவித்து வருகிறது. கிரேன் உதவியுடன் அந்த தாய் யானை நிற்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் பால் அருந்த குட்டி யானை முயல்கிறது. அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. நேற்று இரவிலிருந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு யானை படுத்த நிலையில் இருந்த நிலையில் அதனை வனத்துறையினர் மற்றும் மருத்துவ குழுவினர் கண்காணித்து சிகிச்சை அளித்து கிரேன் மூலமாக எழுந்து நிற்க வைக்க முயற்சித்து வருகிறார்கள். இந்நிலையில் அந்த யானையை சுற்றி வந்த 4 மாத குட்டி யானை அந்த தாய் யானையிடம் பால் அருந்துவதற்காக தொடர்ந்து முயற்சித்து வருகிறது. யானைக்கு உள்ளுறுப்புகளில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று வனத்துறையினர் சொல்லக்கூடிய நிலையில் தொடர்ந்து யானையை வனத்துறையினரும் மருத்துவ குழுவினரும் கண்காணித்து வருகிறார்கள். யானை மீது தண்ணீரை ஊற்றி புத்துணர் ஊட்டி வரக்கூடிய நிலையில் யானையை கிரேன் மூலமாக தூக்கி நிறுத்தி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. உயிருக்கு போராடும் யானையை காப்பாற்ற மருத்துவ குழுவினர் தீவிர முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 40 வயது மதிக்கத்தக்க இந்த யானை உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருந்த நிலையில் வனத்துறையினர் மற்றும் மருத்துவ குழுவினர் நேற்று இரவிலிருந்து தொடர்ந்து யானைக்கு சிகிச்சை அளித்து வருகிறார்கள். கிரேன் உதவியின் மூலமாக யானையை நிற்க வைத்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அந்த யானையினுடைய 4 மாத குட்டி அந்த யானையிடம் பால் அருந்துவதற்காக தொடர்ந்து முயற்சித்து வருகிறது. ஏற்கனவே அந்த குட்டி யானைக்கு இளநீர் உள்ளிட்ட நீர் ஆகாரங்கள் கொடுக்கப்பட்ட நிலையில் பால் அருந்துவதற்காக அந்த யானை தன்னுடைய தாய் யானையை சுற்றி சுற்றி வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து வனத்துறையினரும் மருத்துவ குழுவினரும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 40 வயது மதிக்கத்தக்க அந்த யானைக்கு உள்ளுறுப்புகளில் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா என்று தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து யானைக்கு சிகிச்சை அளித்து வரக்கூடிய நிலையில் அங்கு இருக்கக்கூடிய விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுதீஷ். அவரோடு பேசலாம். சுதீஷ், தொடர்ந்து யானைக்கு மருத்துவ குழுவினரும் வனத்துறையினரும் தீவிர சிகிச்சை அளித்து வராங்க. அங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் ஏதேனும் விவரங்கள் சொல்லியிருக்கிறாங்களா? கத்திகா, தொடர்ந்து 40 வயது மதிக்கத்தக்க அந்த பெண் யானைக்கு அடுத்த கட்டமாக சிகிச்சை வழங்கக்கூடிய நடவடிக்கைகளில் வனத்துறை மருத்துவ குழு ஈடுபட்டிருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களாக யானை மிகவும் சோர்வுடன் படுத்தே கிடந்த நிலையில் தற்போது கிரேன் உடன் யானையை தற்போது எழுந்து நிற்க வைத்திருக்கிறார்கள். முன்னதாக மருத்துவ குழு மேற்கொண்ட நடவடிக்கைக்கு மருத்துவ சிகிச்சைக்கு தற்போது ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது என்றே சொல்லலாம். மருத்துவ குழு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருப்பதாக அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். புதிய தலைமுறையிடம் வனத்துறை மருத்துவர் சுகுமார் நம்முடைய பகிர்ந்து கொண்ட தகவல்கள் அடிப்படையில் நாம் தொடர்ந்து பேசலாம். கால்நடை மருத்துவர் பாலாஜி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். தொடர்ந்து கோடை வெயிலின் காரணமாக ஏற்கனவே காட்டில் இருக்கக்கூடிய யானைகள் மற்றும் பல்வேறு விலங்குகள் அந்த டீஹைட்ரேஷன் காரணமா நிறைய உடல்நல பாதிப்புகளை சந்திச்சுட்டு வருது. இப்ப இந்த யானை நேற்று இரவிலிருந்து தொடர்ந்து அந்த யானைக்கு சிகிச்சை அளிச்சுட்டு வராங்க. யானைக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் நினைக்கிறீங்க? இப்ப நம்ம பார்த்தோம்னாங்கம்மா, வெயில் காலத்துல பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிற மாதிரி யானைகளுக்கும் அந்த டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் இருக்குங்க. அதற்கு போதுமான அளவு தண்ணீர் கிடைக்காதுங்க. அதே மாதிரி போதுமான அளவு உணவு கிடைக்கலன்னா உணவு மூலமாகவும் ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணீர் எல்லா விலங்குகளுக்கும் கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது அந்த உணவு பிளஸ் அந்த தண்ணி பற்றாக்குறை ஏற்படும் போது, அதே மாதிரி அதிக அளவு வெயில் இதெல்லாம் ஏற்படும் போது அதுக்கும் ஹீட் ஸ்ட்ரெஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, ஹீட் ஸ்ட்ரெஸ் வரும்போது நமக்கு அந்த எலக்ட்ரோலைட் அந்த நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் குறைஞ்சிரும். அதனால அது ரொம்ப சோர்வடைஞ்சிடும். நம்மள மாதிரியே தான் யானையே சோர்வடைஞ்சிடும். இப்போ அந்த யானை சோர்வடைஞ்சிருக்கக்கூடிய நிலையில அந்த யானையால எழுந்து நிற்க கூட முடியல. ஒரு கிரேன் உதவியோட அந்த யானையை நிற்க வைக்கும் முயற்சியில அங்க வனத்துறையினர் ஈடுபட்டு இருக்காங்க. என்னென்ன மருத்துவ உதவிகள் எல்லாம் அந்த யானைக்கு வழங்க வேண்டும்? நம்ம அந்த யானைக்கு நார்மலா அது சிம்டமேட்டிக்கா ட்ரீட் பண்ண வேண்டியதாக நம்ம ஃப்ளூயிட்ஸ், அதை தேவையான விட்டமின்ஸ், சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் கொடுக்கணுங்க. ஏதாச்சும் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அது அந்த டாக்டரை பார்த்து முடிவு பண்ணி என்ன தேவையோ அதுக்கான மருந்துகளை கொடுப்பாங்க யானைகளுக்கு. லார்ஜ் அனிமலை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நம்ம அதை தூக்கி நிற்க வச்சு அது பேலன்ஸ் பண்ணி நின்றுச்சுன்னா அந்த ப்ரோக்னோசிஸ் நல்லா இருக்கும்.
அதுக்காக தான் நம்ம வந்து அந்த முயற்சியை அவங்க வந்து அது வந்து சரியான முறை தான். அதை வந்து அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது இப்போ தனி யானையாக இருந்தாலும் பரவாயில்ல, தன்னுடைய குட்டியோட இருக்கு, அந்த குட்டி 4 மாதம் தான் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த குட்டிக்கும் நீர் ஆகாரம் தவிர வேற எதுவுமே கொடுக்க முடியாத நிலை இருக்கு. அப்ப அந்த குட்டியோட சேர்ந்து இந்த யானை பரிதவிக்கும் போது நம்ம என்னென்ன முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளணும்? மேடம், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அது லார்ஜ் அனிமல் வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கும்போது அதை நமக்கு வந்து அதை கிரேன் உதவியோட வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அதை நிக்க வைக்கணும். நிக்க வச்சுட்டு நம்ம நார்மலா என்னென்ன ட்ரீட்மெண்ட், ஃப்ளூயிட் தெரப்பி இதெல்லாம் கொடுத்துட்டு குட்டியை வந்து நம்ம பக்கத்துலயே வச்சுட்டு கூட குட்டிகளுக்கு வந்து இப்ப அது லிக்விட் தான் எடுக்க போகுதுங்க. அதுக்கு நம்ம வந்து சப்ளிமெண்டரி ஃபீடிங் பண்ணி இப்போ இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நம்ம குட்டியை வந்து சப்ளிமெண்டரி ஃபீட் பண்ணி வச்சு கண்டிப்பா அதோட குட்டியோட லைஃப் வந்து சேவ் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பொதுவாக இந்த மாதிரியான கோடை காலங்கள்ல காட்டு விலங்குகள் பாதிக்கப்படுறது வழக்கமாக இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்ப குறிப்பா பார்த்தோம்னா இதுல வந்து வனத்துறை வந்து துரிதமா செயல்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. இன்னமும் வனப்பகுதிக்குள்ள வந்து கூடுதலான அந்த தண்ணீர் கிடைக்கிறதுக்கான வசதி செய்யணுங்க. யானைகளுக்கு தேவையான அந்த தீவனங்கள் பிளஸ் அது விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த திப்பிலி, பலா, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதாவது அந்த டென்ஸ் கோர் ஜோனுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து உள்ளேயே கிடைச்சிடும். அப்படி இருக்கும்போது அதுக்கு உள்ளேயே கிடைச்சிரும் போது அந்த குடிநீரும் அதுக்கு தேவையான குடிநீரும் அந்த உணவும் வந்து உள்ளேயே கிடைச்சிருக்கும் போது யானைகளோட ஆரோக்கியம் வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அதற்கு உண்டான நடவடிக்கைகளை வந்து இப்போ வந்து மகாராஷ்டிரா இந்த மாநிலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு தனியாகவே ஒரு ப்ராஜெக்ட் வச்சு சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அதை வந்து நம்ம கலந்தாலோசிச்சு அதை வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து செஞ்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். உங்களுடைய கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி. தொடர்ந்து அங்கு யானைக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர் ஒருவரிடம் நமது செய்தியாளர் கலந்துரையாடி இருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பகுதியில் 40 வயது மதிக்கத்தக்க பெண் யானை உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கிறது. வனத்துறை மருத்துவ குழு தொடர்ச்சியாக சிகிச்சை அளித்து யானையை தற்போது வெற்றிகரமாக நிற்க வைத்திருக்கிறார்கள். சிகிச்சை அளித்த மருத்துவர் சுகுமார் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். எத்தனை நாளா யானை படுத்து கிடக்குது? எது மாதிரியான உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தது? எது மாதிரியான சிகிச்சை கொடுத்திருக்கீங்க? நேற்றைய தினம் வனப்பணியாளர்கள் காலை 9 மணி அளவில் வந்து ஒரு யானை வந்து படுத்து கிடப்பதற்கு பக்கத்திலே ஒரு குட்டி யானை இருப்பதை கண்டறிந்தார்கள். இது தொடர்ந்து நிலைக்கு ஒரு 10:30 மணி அளவில் மாவட்ட வன அலுவலர் தலைமையில் நாங்கள் டீம் வந்திருந்தோம். வந்து சிகிச்சை அளித்தோம். நேற்றைய தினம் வந்து அதுக்கு குளுக்கோஸ் போன்ற திரவங்கள் ஒரு 30 பாட்டிலும், அதுக்கு ஆன்டிபயாட்டிக்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அப்புறம் மினரல் சத்து ஊற்றில உள்ள போட்டோம். மலக்குடல் வழியாக வந்து 30 லிட்டர் தண்ணியை கொடுத்தோம். அது ரீஹைட்ரேஷன் ஆகிறதுக்காக கொடுத்து நேற்று மாலை வந்து அது ஜேசிபி மூலமாக அதை எழுப்பதற்காக வந்து நாங்கள் வந்து முயற்சி செஞ்சோம். அந்த பின்னங்கால ஊனிச்சு முன்னங்கால ஊன முடியல. ஸோ அது இடது பக்கமாக படுத்திருந்தது. நேற்றைய தினம் வலது பக்கமாக படுக்க வைத்து விட்டு குட்டியை விட்டுட்டு நேற்று காட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். நேற்றைய தினம் வந்து அந்த அது கூட சேர்ந்த அந்த ஹேர்டு வந்து அது கூட கூட்டு போக வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தோம், வரல. இன்று காலை தொடர்ந்து அப்படியே இருந்தது. இன்றைய காலையும் தொடர்ந்து இப்பொழுது 30 பாட்டிலுக்கு வந்து திரவ இதுவும் இப்பவும் கூட ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி வைத்தியம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு மலக்குடல் வழியாக கிட்டத்தட்ட ஒரு 20 லிட்டர் திரவத்தை செலுத்தி இருக்கிறோம். இப்போ அதனுடைய ட்ரீட்மெண்ட்டுடைய நேற்று எடுத்த பிளட் டெஸ்ட்டில் வந்து பார்த்தா அதுக்கு வந்து லிவர் பாதிக்கப்பட்டிருப்பது தெரிய வருகிறது. அனிமல் வீக்காகவும் இருக்குது. இப்போ அதை அது எழுந்திரிச்சு நிப்பாட்டுறதை கிரேன் மூலமாக பெல்ட் மூலமாக எழுந்திரிச்சு நிப்பாட்டி இருக்கிறோம். இப்போ அதனுடைய உடல்நிலையை கண்காணித்து கொண்டிருக்கிறோம். இது முழுமையாக சக்ஸஸ் ஆகிட்டு இந்த நேரத்தில் சொல்ல முடியாது. வந்து இதுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு இது தொடர் சிகிச்சைக்கு அப்புறம் மேற்கொண்டு தகவல் தெரிவிக்கிறோம். இப்போ அது எழுந்து நிற்க வச்ச பிறகு மேலும் எது மாதிரியான சிகிச்சைகள் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு? என்ன எதிர்பார்க்கிறோன்னா அது எழுந்து விழுந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் அதுவே வந்து குட்டியை அழைத்து காட்டுக்குள்ளே எடுத்து செல்லுகின்ற எங்களுடைய எதிர்பார்ப்பு. அப்படி குட்டியை வந்து காட்டுக்குள்ளே கூட எடுத்து சென்று விட்டால் மகிழ்ச்சி. அதை தான் இப்போதைக்கு செஞ்சு கொண்டிருக்கோம். இன்றைய தினம் வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதோடைய சக்சஸ் வந்து பின்னால தான் பார்க்கணும். எத்தனை வயது மதிக்கத்தக்க யானை? இதுல குட்டி எந்த மாதிரியான நிலைமை இருக்கு? குட்டிக்கு எது மாதிரியான உணவு கொடுத்துட்டு இருக்கீங்க? இந்த யானைக்கு வந்து ஒரு 40 வயது மதிக்கத்தக்க யானை. குட்டி வந்து ஒரு 3-4 மாதத்தில் உள்ள குட்டியா இருக்குது. வந்து இதுக்கு வந்து ஏற்கனவே அது படுத்திருந்தாலும் தாயிட்டு இருந்து பாலை நல்லா குடிச்சிருக்குது. இதை தவிர வந்து நாங்களும் வந்து அதுக்கு இளநீர் மற்றும் வந்து லாக்டோஜன் அந்த இது அதுக்கு கொடுத்துருக்குறோம். வந்து குட்டி நல்லா ஆக்டிவா நல்லாவே இருக்கு. பெரிய யானைக்கு வந்து எது மாதிரியான உணவு இப்ப எடுத்துக்கதா? இப்ப எத்தனை நாள் உணவு எடுத்துக்காம இருந்தது, இப்ப எது மாதிரியான உணவு எடுத்துக்க? நேற்றைய தினம் வந்து அதுக்கு வந்து
பழங்கள் மட்டும் தான் எடுத்தது. தர்பூசணி மற்றும் வாழைப்பழங்கள் தான் அது எடுத்துருந்தது, வந்து வேற எதுவும் எடுக்கல. வந்து இன்னைக்கு தான் பார்க்க அப்சர்வ் பண்ண போகிறோம். தொடர்ந்து யானைக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மருத்துவ குழு, மருத்துவர் சுகுமார் மற்றும் முதுமலையிலிருந்து வந்தக்கூடிய மருத்துவ குழு தொடர்ந்து யானைக்கு அடுத்த கட்ட சிகிச்சை வழங்குவதற்கான தொடர் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக மருதமலையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுதேஷ். கோவை மருதமலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய யானையை எழுந்து நிற்க வைக்கும் முயற்சியில் வனத்துறையினர் மற்றும் மருத்துவக் குழுவினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். கிரேன் மூலமாக அது தற்பொழுது எழுந்து நிற்க வைக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அந்த யானைக்கு தேவையான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. கல்லீரல் பாதிப்பு இருப்பதாக தற்பொழுது கண்டறிந்திருப்பதாக அந்த மருத்துவர் சொன்னார். அந்த காட்சிகளையும் பார்த்தோம். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.